வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்னவென்று இருக்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்று. வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒரு பொது நிகழ்வில் சொல்லியிருந்தார். அதாவது, நீதிமன்றங்கள் கெட்டுப்போனால் நாடு நன்றாக இருக்காது என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த கருத்தை வரவேற்று டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை வரவேற்று அவர் பல்வேறு கருத்துக்களை அவர் அதில் தன்னுடைய ஒரு அறிக்கையிலே வெளியிட்டிருந்தார். அதாவது, எப்படி நீதிமன்றங்கள் திசை மாறி சென்றால், நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டால் அது நாட்டினுடைய ஒரு பெரிய அவலமாக எப்படி மாறும் என்பதை கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி பார்க்கிற போது நீதிமன்றங்களினுடைய பாத்திரம் என்பது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், வேறு எந்த ஒரு துறையையும் விட அது ஏன் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் அது நியாயமானதாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நீதிமன்றங்கள் கெட்டுப்போனால் எப்படி நாடு கெட்டுப்போகும் என்பதை நாம் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், நீங்கள் அரசு ரீதியான அமைப்புகள், அரசியல் ரீதியான அமைப்புகள், அரசாங்க அமைப்புகள் அல்லது சமூக அமைப்புகள், தனி மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள், இவற்றையெல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடமாக நீதிமன்றம் தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றையொன்று பயன்படுத்தி கொண்டு அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்து ஒருவருடைய தவறுகளை இன்னொருவர் மன்னித்து கொண்டு ஒருவருடைய தவறில் இன்னொருவர் ஆதாயம் தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றங்கள் தான் இவற்றையெல்லாம், இவை சட்டப்படி செயல்படுகின்றனவா, நியாயத்தின்படி செயல்படுகின்றனவா, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளினுடைய காரணங்கள் என்ன, எத்தகைய தண்டனைகளை வழங்க வேண்டும், குற்றங்களை தடுப்பதற்கான என்ன விஷயங்கள் ஒரு சமூகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அதனால் தான் பல நாடுகளில், அதாவது மிக மோசமான ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுகிற போது அவர்கள் அந்த மோசமான ஆட்சியாளர்களுக்கு ஒரு தடுப்பரணாக நீதிமன்றங்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதை இன்னும் சொல்லப்போனால், இலங்கை போன்ற இடங்களில் மிக மோசமான இனவெறி சூழல் நிலவுகிற சூழலில் கூட அங்கு ஓரளவுக்கு நீதிமன்றங்கள் சுயேட்சையுடன் செயல்பட முயற்சிக்கின்றன. குறிப்பாக உயர்நீதிமன்றங்களாவது அப்படி இருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இராணுவ வல்லாட்சி நடக்குகிற பல நாடுகளில் கூட நீதிமன்றங்கள் சுயேட்சையாக செயல்படுவதற்கான முயற்சியை எடுக்கின்றன. இப்படியாக ஒரு அரசியல் சாசனத்தின் மிக உயரிய அமைப்பாக, தனித்துவமிக்க அமைப்பாக நீதிமன்றங்கள் கருதப்படுகின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நீதிமன்றங்களின் மேல் மக்கள் நம்பிக்கை இழந்து போனால், நீதிமன்றங்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை, அங்கு செல்வாக்கு விளையாடுகிறது, பணம் விளையாடுகிறது, நீதிபதிகள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப, ஆதாயங்களுக்கு ஏற்ப சில நீதிபதிகள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற எண்ணம் மக்களிடம் பரவிவிட்டால் அது சமூகத்தில் குற்றங்களும் வன்முறைகளும் தலைவிரித்தாடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். ஏனென்று கேட்டால், நீதியை விலைக்கு வாங்க முடியும், நீதியை கைப்பற்ற முடியும் என்கிற ஒரு விஷயம் சமூகத்தில் இருந்தால், அல்லது வலியவர்களுக்கு ஒரு நீதி, எளியவர்களுக்கு ஒரு நீதி என்கிற ஒரு நிலை இருந்தால், அல்லது நீதியினுடைய விலை மிகவும் அதிகம் என்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டால், மக்கள் நீதிமன்றங்களை நாடுவதற்கு பதில் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளலாம் என்று வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். சமூக விரோதிகளிடம் அவர்கள் தஞ்சமடைய தொடங்கி விடுவார்கள். நான் நிறைய பேர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். ஒரு விஷயத்திற்காக நீதிமன்றத்திற்கு செல்வதை விட கட்டப்பஞ்சாயத்து செய்பவர்களுடன் செல்வது மேல் என்று கூட பலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நீதிமன்றத்தினுடைய நீண்ட நடைமுறைகள், நீதிமன்றத்தினுடைய சிக்கலான நடைமுறைகள், பல சமயங்களில் பல வழக்கறிஞர்கள் செய்யக்கூடிய அறமற்ற காரியங்கள், சில நீதிபதிகள் செய்யக்கூடிய அறமற்ற காரியங்களின் காரணமாக நீதி என்பது மறுக்கப்படக்கூடிய ஒன்றாகவும், தாமதிக்கப்படக்கூடிய ஒன்றாகவும், ஏழைகளுக்கு கிட்டாததாகவும், செல்வாக்கு படைத்தவர்கள் எத்தகைய குற்றத்தையும் செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்கிற நிலையையும் நம் நாட்டில் உருவாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக நாம் யாரிடம் புகலிடம் தேடுவது என்கிற குழப்பம் மக்களிடம் வந்துவிட்டால் சமூகத்தில் வன்முறை பெருகும், சமூக மோதல்கள் பெருகும். இதைத்தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த கூற்றின் அடிப்படையில் கலைஞர் அவர்கள் அதை வரவேற்று தன்னுடைய கருத்திலே சொல்லியிருக்கிறார். நீதித்துறையை சுத்தப்படுத்துவது, நீதித்துறையை சுயேட்சையாக செயல்பட வைப்பது என்பது ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையே சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். பல சமயங்களில் அரசியல் சார்புகளுக்கு ஏற்ப இங்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பளிப்பதை நாம் பார்க்கிறோம்.
அதேபோல் மிக தவறான தீர்ப்புகளை மிக தவறான அடிப்படைகளில் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். கலைஞர் அவர்களே அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டுவது போல ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கில் கூட ஒரு வெளிப்படையான தவறுகளை செய்து அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய குற்ற வழக்கில் இருந்து ஒருவரை விடுவிக்கக்கூடிய அவலம் எல்லாம் இந்த நாட்டில் நடக்கிறது. இதை இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கடைக்கோடி மனிதன் வரை அதை விவாதிக்கிற போது அவனுக்கு நீதி அமைப்பின்பால் என்ன நம்பிக்கை ஏற்படும்? இப்படி வெகு சுலபமாக நம்மிடம் அதிகாரம் இருந்தால், செல்வாக்கு இருந்தால், உயர்மட்ட தொடர்புகள் இருந்தால் நாம் சுலபமாக நீதிபதிகளை எத்தகைய ஒரு தவறுகளையும் செய்ய வைத்து நாம் வெளியே வந்து விடலாம் என்கிற மனநிலை வந்தால் மனிதர்கள் எத்தகைய ஒரு முடிவை எடுப்பார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது ஒரு நாட்டிற்கு மிக மிக ஆபத்தானது. ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு, பொது அமைதிக்கு, இன்னும் சொல்லப்போனால் நீதி பரிபாலனத்திற்கு அது மிக மிக ஆபத்தானது. அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தை நாம் இன்னும் நுட்பமாக பார்த்தோம் என்றால் சில சமயங்களில் நீதிபதிகள் பல வழக்குகளில், குறிப்பாக குடும்ப நல வழக்குகளிலோ அல்லது சில பொதுநல வழக்குகளிலோ தங்களுடைய மனச்சாய்வுகளுக்கு ஏற்ப தீர்ப்புகளை வழங்குவதை பார்க்கிறோம். ஒரு நீதிபதியினுடைய தனிப்பட்ட வெறுப்புகள், மனச்சாய்வுகளுக்கு ஒரு பெரிய இடம் ஒரு தீர்ப்பில் இருக்கக்கூடாது. அதாவது காலத்திற்கு ஏற்ப அவர் சட்டங்களை புதிய வியாக்கியானம் கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்படித்தான் சட்டங்கள் வளர்த்தெடுக்கப்பட முடியும். பிற்போக்கான எண்ணம் கொண்ட நீதிபதிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நீதிபதிகள் அவர்கள் தீர்ப்புகளை எழுதுகிற போது அது சமூகத்தில் தவறான முன்னுதாரணங்களை, எதிர்மறையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண் பெண் உறவுகள் தொடர்பாக சில நீதிபதிகள் வழங்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். ஜீவனாம்சம் தொடர்பான வழக்குகளில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். ஒரு நீதிபதி என்பவர் சட்டம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையிலும் சட்டத்தை மேம்படுத்துவதற்காகவும் காலத்திற்கு ஒவ்வாத சட்டங்களை புதிய வியாக்கியானங்களின் வழியே வளர்த்தெடுப்பதற்காகவும் அவர் முயற்சிக்க வேண்டுமே தவிர தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களின் வழியே ஒரு தீர்ப்பின் மீது ஒரு அழுத்தத்தை அவர் ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு புறம் நீதித்துறையில் இருக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள் ஒரு புறம், இன்னொரு புறம் நீதித்துறையில் செலுத்தக்கூடிய ஒரு நலன் சார்ந்த, பொருளாதார நலன் சார்ந்த தலையீடுகள், லஞ்ச ஊழல் போன்ற விஷயங்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீதிபதிகளுடைய கருத்துக்கள், அதாவது சில நீதிபதிகளை சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்குகிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆக அதிகார அமைப்புகளுக்கோ செல்வாக்கு மிக்க அமைப்புகளுக்கோ நீதி தலைவணங்கக்கூடாது, நீதிபதிகள் தலைவணங்கக்கூடாது. அவர்கள் மேலும் மேலும் தாங்கள்தான் முதன்மையான நீதியின் பிரதிநிதிகள், மக்களுடைய பிரதிநிதிகள் என்கிற உணர்வு நீதிபதிகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது இந்த நாட்டினுடைய பொது அமைதி பாதுகாக்கப்படும், நீதி பரிபாலனம் பாதுகாக்கப்படும், அரசியல் சாசனத்தின் மேல், நம்முடைய சட்டங்களின் மேல் மக்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த நாட்டில் சட்டங்களின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நாட்டில்தான் அமைதியும் சமாதானமும் சாத்தியம். சட்டங்களை நாம் சீர்குலைக்கிற வேலையை, சட்டங்களின் மீதான நம்பிக்கையை சீர்குலைக்கிற வேலையை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. நீதிமன்றங்கள் இதை செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய முதன்மையான வேண்டுகோளாக இந்த கூற்றிலிருந்து நாம் முன்வைக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.